வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. அன்பார்ந்தவர்களே, தவக்காலம் நம் வாழ்வின் இருளை விரட்டி இறைவனின் ஒளியை தேடும் ஒரு தவ பயணம். இன்று நாம் வியாகுல அன்னையை நோக்கி ஜெபிக்க இருக்கின்றோம். தன் ஒரே மகனின் உடல் சிதைக்கப்பட்டு இரத்தம் சிந்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டதை கண்டும் நம்பிக்கையை இழக்காமல் சிலுவையின் அடியில் உறுதியோடு நின்றவர். உங்கள் வாழ்வில் நோய்கள் தீராத சிலுவையாக இருக்கலாம். தீய சக்திகளின் போராட்டங்கள் உங்களை நிலைகுலைய செய்திருக்கலாம். குடும்பத்தில் சமாதானம் இன்றி வறுமையும் போராட்டமும் உங்களை சூழ்ந்திருக்கலாம். நம்பிக்கை கொள்ளுங்கள். பாடுகள் இன்றி உயிர்ப்பு இல்லை, சிலுவையின்றி வெற்றி இல்லை. உங்கள் வாழ்வின் பெரிய துயரங்கள் விரைவில் முடிவுக்கு வரும். இயேசுவின் திரு காயங்கள் உங்கள் நோய்களை குணமாக்கும். அவர் சிந்திய திரு இரத்தம் உங்கள் சாப கட்டுகளை உடைக்கும். இந்த தவ காலத்தில் நாம் நம்மையே தாழ்த்தி, ஆண்டவரே, உம்மையன்றி எங்களுக்கு வேறு புகலிடம் இல்லை என்று சரணடைவோம். வியாகுல அன்னை சிலுவையின் அடியில் உறுதியோடு நின்றது போல நாமும் நம் சோதனைகளிலும் விசுவாசத்தோடு நிற்போம். இருள் சூழ்ந்த உங்கள் வாழ்வில் விடியல் பிறக்கப் போகிறது. மனமாற்றத்தோடும் முழுமையான நம்பிக்கையோடும் தொடர்ந்து ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இரக்கமுள்ள இறைவா, சிலுவை அடியில் நின்று பெரும் துயரத்தை அனுபவித்த வியாகுல அன்னையின் வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். என் காயங்களால் நீங்கள் குணமடைந்தீர்கள் என்று வாக்குறுதி அளித்த எங்கள் மீட்பரே, இப்போது நோயினாலும் உடல் பலவீனத்தினாலும் மனவேதனையினாலும் அவதிப்படும் உம் பிள்ளைகளை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அன்னையே, உம் திருமகன் இயேசுவின் திருப்பாடுகளை உமது உள்ளத்தில் தாங்கியது போல நோயாளிகளின் வலிகளையும் வேதனைகளையும் உமது தாய் உள்ளத்தில் தாங்கிக் கொள்ளும். எதற்கும் அஞ்சாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்ற இறை வார்த்தையின்படி ஒவ்வொரு நோயாளிக்கும் உமது ஆறுதலையும் மன வலிமையையும் தந்தருளும். மருத்துவர்களின் கரங்களை ஆசீர்வதித்து மருந்துகளின் வழியாகவும் உமது தெய்வீக தொடுதலின் வழியாகவும் முழுமையான உடல் மற்றும் உள்ள சுகத்தை அளித்தருளும். தீராத நோய்கள் அகலவும் முடக்கப்பட்ட உறுப்புகள் உயிர் பெறவும் உம்முடைய வல்லமை உள்ள கரத்தை நீட்டியருளும். நம்பிக்கையோடு உம்மை தேடி வரும் எங்களுக்கு வியாகுல அன்னையின் பரிந்துரையால் புது வாழ்வையும் ஆரோக்கியத்தையும் தந்து நாங்கள் என்றும் உமக்கு நன்றி செலுத்தும் வரமருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, ஒளியின் இருப்பிடமே, உம்மை தேடி வரும் எங்களுக்கு அரணாகவும் கோட்டையாகவும் இருப்பவரே, வியாகுல அன்னையின் பரிந்துரையால் எங்களை சூழ்ந்துள்ள பில்லி சூனியம் ஏவல் போன்ற பொல்லாத சூழ்ச்சிகளில் இருந்தும் முன்னோர்களின் சாப கட்டுகளில் இருந்தும் முழுமையான விடுதலையை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது திரு இரத்தத்தினால் எங்களை முத்திரையிட்டு காப்பீராக. தீய சக்திகளின் ஒவ்வொரு அம்புகளையும் அந்தகார வல்லமைகளையும் உமது சிலுவை வெற்றியால் முறியடித்தருளும். இருளில் நடக்கிற மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்ற உமது வார்த்தையின்படி எங்கள் வாழ்வை சூழ்ந்துள்ள இருள் விலகி உமது தெய்வீக ஒளி பிரகாசிக்கட்டும். வியாகுல அன்னையே, அலகையின் தலையை நசுக்கிய உமது பாதங்களின் பாதுகாப்பில் எங்களை வைத்துக் கொள்ளும். தீய மந்திரங்களோ வஞ்சக சூழ்ச்சிகளோ பொறாமை பார்வைகளோ எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் அணுகாதபடி உமது திருக்கரம் எங்களை மறைத்துக் கொள்ளட்டும்.
அடிமைத்தனத்தின் நுகங்களை உடைத்து தலைகளை அறுத்து நாங்கள் அஞ்சாமல் உம்மை போற்றி புகழ செய்யும். இயேசுவின் திரு நாமத்தில் எல்லா தீய ஆவிகளும் எங்களை விட்டு விலகி ஓடட்டும். உமது அமைதியும் பாதுகாப்பும் எங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றும் நிலைத்திருக்க செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்புள்ள இயேசுவே, பாவிகளுக்காகவும் துன்பப்படுபவர்களுக்காகவும் சிலுவை அடியில் பரிந்துரை செய்த வியாகுல அன்னையின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். போதை, மது மற்றும் உடலுக்கும் ஆன்மாவிற்கும் கேடு விளைவிக்கும் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி தங்கள் வாழ்வையும் குடும்பத்தின் நிம்மதியையும் இழந்து தவிக்கும் உம் பிள்ளைகளை உமது இரக்கமுள்ள இதயத்திடம் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, இந்த அடிமைத்தனத்தில் சிக்கியுள்ளவர்களின் மன உறுதியை பலப்படுத்தும். பலவீனமான நேரங்களில் உமது வல்லமையால் அவர்களை தாங்கிக் கொள்ளும். நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாயிருக்கிறேன் என்ற உம் வார்த்தையின்படி அவர்களை தவறான பாதையிலிருந்து மீட்டு ஒளியின் பாதைக்கு அழைத்துச் செல்லும். அன்னையே, உமது திருக்குமாரனின் சிலுவை பாடுகளை கண்டு நீர் துடித்தது போல இன்று போதையினால் சீரழியும் குடும்பங்களின் வேதனையை நீர் அறிவீர். தீய ஆசைகளையும் மன அழுத்தங்களையும் விலக்கி அவர்களுக்கு தூய எண்ணங்களையும் நல்வாழ்வுக்கான வைராக்கியத்தையும் தந்தருளும். அவர்களை சுற்றியுள்ள தீய நண்பர்களின் கூட்டுறவை அகற்றி நல்வழி காட்டும் உறவுகளை அமைய செய்தருளும். அடிமைத்தனத்தின் விலங்குகளை உடைத்து அவர்கள் ஒரு புதிய படைப்பாக உமது திரு சமூகத்தில் வாழச் செய்யும். உமது தூய ஆவியால் அவர்களை நிரப்பி உண்மையான மகிழ்ச்சியை உம்மில் காண செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பே உருவான இறைவா, திரு குடும்பத்தின் வழியாக எங்களுக்கு வாழ்வின் வழியை காட்டியவரே, சிலுவை அடியில் நின்று எல்லா துயரங்களையும் அமைதியுடன் ஏற்ற வியாகுல அன்னையின் வழியாக எங்கள் குடும்பத்தை உமது பாதத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பு இருக்கிறது, ஆனால் அமைதி இல்லை. பாசம் இருக்கிறது, ஆனால் புரிந்துணர்வு இல்லை. வீண் விவாதங்கள், கோபங்கள், கசப்பான வார்த்தைகள் மற்றும் தேவையற்ற பிளவுகள் எங்களை பிரிக்கின்றன. என் மன அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று வாக்குறுதி அளித்த எங்கள் இயேசுவே, புயல் வீசும் கடலை நீர் அமைதிப்படுத்தியது போல எங்கள் குடும்பத்தில் உள்ள குழப்பங்களையும் சச்சரவுகளையும் இப்போதே தணிய செய்யும். ஒருவரை ஒருவர் மன்னிக்கவும் விட்டு கொடுக்கவும் தாழ்மையுடன் நடந்து கொள்ளவும் வேண்டிய வரத்தை எங்களுக்கு தந்தருளும். வியாகுல அன்னையே, கானாவூர் திருமணத்தில் குறைபாட்டை நீக்கி மகிழ்ச்சியை கொண்டு வந்தது போல எங்கள் இல்லத்தில் மறைந்துள்ள அமைதியை மீண்டும் கொண்டு வாரும். தீய சக்திகளின் குழப்பங்கள், பொறாமை மற்றும் மனக்கசப்புகள் எங்கள் வீட்டை விட்டு அகலட்டும். ஒற்றுமையாய் சகோதரர் கூடி வாழ்வது எவ்வளவு இன்பம் என்ற வார்த்தையின்படி எங்கள் குடும்பம் ஒரு புனிதமான ஆலயமாக மாறட்டும். உமது திரு இரத்தத்தினால் எங்கள் வீட்டின் நிலைகளை ஆசீர்வதியும். எந்த ஒரு வெளி சக்தியும் எங்கள் குடும்பத்தின் சமாதானத்தை குலைக்காதபடி உமது பாதுகாப்பை தாரும். நாங்கள் அனைவரும் ஒரே மனதுடன் ஒரே அன்புடன் உம்மை புகழ்ந்து போற்ற செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, வாழ்வின் ஊற்றே, வியாகுல அன்னையின் பரிந்துரையால் உம்மை மன்றாடுகிறோம். திருமண வாழ்விற்காக காத்திருக்கும் உம் பிள்ளைகளுக்கு உமது திருவுளப்படி தகுந்த வாழ்க்கை துணையை அமைத்து தந்து அவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். திருமண தடையால் மனவேதனையில் இருப்பவர்களுக்கு உம் வழிகாட்டுதலை தாரும். மழலை செல்வம் இன்றி ஏங்கும் தம்பதியரின் கண்ணீரை காப்பீராக. அன்னை மரியாளின் கருவில் இயேசுவை ஆசீர்வதித்தது போல இவர்களது இல்லத்திலும் ஒரு மழலை சத்தத்தை ஒலிக்கச் செய்யும். அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை வழங்கி
அவர்கள் இல்லத்தை பேரின்பத்தால் நிரப்ப வேண்டுமென்று இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம். ஞானத்தின் இருப்பிடமே இறைவா, தேர்வு எழுதும் மாணவர்களை உமது பாதத்தில் ஒப்படைக்கிறோம். வியாகுல அன்னையே, சிறுவன் இயேசு ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்தது போல இந்த மாணவர்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் படித்தவற்றை தெளிவாக நினைவு கூறவும், பயம் மற்றும் பதற்றமின்றி தேர்வுகளை எதிர்கொள்ளவும் மன வலிமையை தாரும். குழப்பங்கள் நீங்கி தெளிவான புத்தியும் கூர்மையான அறிவும் அவர்களுக்கு கிடைக்கட்டும். கடினமாக உழைத்த அவர்களின் முயற்சிக்கு தகுந்த பலனை தந்து அவர்கள் உயர்ந்த நிலையை எய்தி உம்மை புகழ அருள் புரிய வேண்டுமென்று மன்றாடுகிறோம். அமைதியின் அரசரே இறைவா, இன்று போர்களினாலும் வன்முறைகளினாலும் பிரிவினைகளினாலும் தவிக்கும் இந்த உலகத்திற்காக வியாகுல அன்னை வழியாக மன்றாடுகிறோம். நாடுகளுக்கு இடையே உள்ள பகையும் மனித மனங்களில் உள்ள வன்மமும் அகலட்டும். உலகிற்கு அமைதியை விட்டு செல்கிறேன் என்ற உம் வாக்குறுதி நிறைவேறட்டும். அப்பாவி மக்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் வன்முறையிலிருந்து காக்கப்படட்டும். இயற்கை சீற்றங்களில் இருந்தும் கொடிய நோய்களில் இருந்தும் உலகிற்கு பாதுகாப்பை தாரும். மனித நேயம் தலை தோங்கவும், அனைவரும் சகோதரத்துவத்துடன் வாழவும் உமது தூய ஆவியை பொழிந்தருளும். உமது சிலுவையின் வழியாக உலகிற்கு மீட்பு தந்தது போல உமது வல்லமையால் உலகெங்கும் சமாதானத்தை நிலைநாட்ட வேண்டுமென்று மன்றாடுகிறோம். ஆமீன். வியாகுல மாதாவை நோக்கி ஜெபம். ஓ பாக்கியவதியான கன்னி மரியாயே, சர்வேஸ்வரனுடைய அமலோற்பவ தாயாரே, தேவரீர் இயேசுநாதருடைய அகோர துன்பத் துயரங்களைக் கண்டு நேசத்தினுடையவும் துக்கத்தினுடையவும் வேத சாட்சியத்தை தாங்கினீரே. நீர் உமது எண்ணில் அடங்காத கஸ்திகளின் மூலமாகவும் நித்திய பிதாவுக்கு அவருடைய ஏக பேரான திருசுதனை ஒரு தகன பலியாகவும் என் பாவங்களுக்கான பரிகார பலியாகவும் ஒப்பு கொடுத்ததன் மூலமாகவும் என் இரட்சணிய அலுவலில் நீர் இயேசுவோடு ஒத்துழைத்தீர். பாவியாகிய என்னை மீட்டு ரட்சிப்பதற்காக மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதரும் உம் திரு உதிரத்தின் கனியுமான இயேசுவையே இழந்து போகும் அளவுக்கு உம்மை தூண்டிய வாக்கு கேட்டாத நேசத்திற்காக அடியேன் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் உறுதியான பிரதிஜ்ஞையோடு என் ஜீவியத்தை திருத்திக் கொள்ளவும், புதிய பாவங்களால் என் நேச இரட்சகரை இனி ஒருபோதும் நான் சிலுவையில் அறையாதிருக்கவும், அவருடைய வரப்பிரசாதத்தில் என் மரணம் வரைக்கும் நிலையாயிருந்து அவருடைய சிலுவையினுடையவும் திருப்பாடுகளுடையவும் பெரு பலன்களின் வழியாக நித்திய ஜீவியத்தை நான் பெற்றுக்கொள்ளவும் தக்கதாக பிதாவிடமும் சுதனிடமும் உமது வியாகுலங்களின் தவறாத பரிந்து பேசுதலை எனக்காக பயன்படுத்தி அருளும். ஆமீன். நேசத்தினுடையவும் துயரத்தினுடையவும் இரக்கத்தினுடையவும் மாதாவி, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாகுல மாதாவின் சுரூபத்துக்கு முன் சொல்லத்தகும் ஜெபம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாதரின் மிகுந்த நேசமுள்ள திருமாதாவே, மனஸ்தாபத்தினால் நொறுங்கிய உள்ளத்தோடு உம்மை நோக்கி திரும்பும் எவரையும் தள்ளிவிடாதவரும் துன்பப்படுவோரை தேற்ற மறுக்காதவருமாகிய தேவரீருடைய திருப்படத்தின் முன்பாக நீச பாவியாகிய நான் ஆழ்ந்த பக்தியோடு வந்து என் முழு பலத்தையும் கொண்டு உம்மை நேசிக்கவும் வாழ்த்தி ஸ்துதிக்கவும் வேண்டிய வரப்பிரசாதத்தை எனக்கு பெற்று தந்தருளும்படியாக உம்மை இறந்து மன்றாடுகிறேன். ஓ மரியாயின் இரக்கமுள்ள திரு இருதயமே, மிக அநேக பாவிகள் ஏற்கனவே உம்மிடமிருந்து இரக்கத்தை பெற்று கொண்டது போலவே நானும் உம்மிடமிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள தயை செய்தருளும். ஏனெனில் ஓ மகா பரிசுத்த மரியாயே, உம்முடைய இருதயம் இரக்கத்தின் இருதயமே அன்றி வேறு என்னவாயிருக்கிறது? இந்த கிருபையின் ஆசனத்திடம் இருந்து அந்த வரப்பிரசாதத்தை மன்றாடி கேட்கும் யாருக்கும் அது மறுக்கப்படுவது எப்படி? மிகுந்த கருணையும்
தயவிரக்கமும் உள்ள மாதாவே, துன்பப்பட்டுள்ள ஓர் இருதயத்திற்கு உம்முடைய தயவும் ஆதரவும் எவ்வளவு அதிகமாய் தேவைப்படுகிறது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஏனெனில் மனுக்குலம் முழுவதும் ஒன்றாய் சேர்த்தாலும் அதனால் தாங்க முடியாத அளவுக்கு உமது துன்பங்களும் வேதனைகளும் மகா தீவிரம் உள்ளவையாயிருந்தன. ஓ, உமது நேச குமாரனின் ஒரு குலைக்கப்பட்ட உருவத்தை நீர் கண்டு தியானித்த போதும் சிதைக்கப்பட்டதும் உயிரற்றதுமான அவருடைய திரு சரீரத்தை உமது கன்னிமை கரங்களில் தாங்கி உமது தாய்க்குரிய இருதயத்தின் மீது மென்மையாக சேர்த்து கொண்டு எண்ணற்ற தடவைகள் அதை அரவணைத்து சுட்டரிக்கும் கண்ணீர் வெள்ளத்தை கொண்டு அதை மூடி இறுதியாக உமது இயேசுவின் காயப்பட்ட நெற்றியின் மீது உமது வாதைப்பட்ட இருதயத்தை சாய்த்த போது உமது ஆத்துமத்தை நிரப்பிய சொல்லிலடங்காத கசப்பை எந்த மனிதனால் உணரக்கூடும்? இந்த வாக்கு கேட்டாத உம்முடைய வேதனையை உமக்கு ஞாபகப்படுத்தி என் பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுத்தரும்படியாக உம்மை மன்றாடுகிறேன். மரியாயே, இப்போது நீர் உமது கரங்களில் தாங்கியுள்ள இயேசுவிடம் எனக்காக பரிந்து பேசியருளும். ஓ இயேசுவே, ஓ மரியாயே, உங்கள் சொல்லொண்ணாத துன்பத்தை பார்த்து நீச பாவியாகிய அடியேன் மீது தயவாயிருங்கள். ஓ மிகுந்த நேசத்திற்குரிய இயேசுவே, எனக்காக நீர் தாங்கிய சகல காயங்களையும் வேதனையையும் உமது பரலோக பிதாவுக்கு காண்பித்தருளும். அளவற்ற இனிமை உள்ள திவ்ய கன்னிகையே, தேவரீர் என் நிமித்தமாக சிந்தின கண்ணீர் முழுவதையும் அவருக்கு காண்பியும். ஓ திருசுதனே, ஓ மாதாவே, எனக்காக நீங்கள் அனுபவித்த எல்லா அவஸ்தைகளையும் எல்லா இருதய வாதையையும் அவருக்கு காட்டுங்கள். மரியாயே, உமது வியாகுலங்களின் இந்த வேதனை மிக்க பரம ரகசியத்தின் வழியாக பிதாவாகிய சர்வேஸ்வரனிடமிருந்து எனக்கு இரக்கத்தை பெற்றுத் தாரும். உமது நேச பிரிய குமாரனின் நொறுக்கப்பட்டதும் உயிரற்றதுமாகிய திரு சரீரத்தை உமது தாய்க்குரிய கரங்களில் எடுத்து முன்பு நீர் செய்த அதே விதமாக இப்போது இயேசுவின் குத்தி திறக்கப்பட்ட திருவிழாவையும் உமது உடைந்த இருதயத்தையும் அவரது கசப்பான துன்பங்களையும் உமது வேதனை உள்ள தயாள இரக்கத்தையும் அவருடையவும் உம்முடையவும் சுட்டரிக்கிற கண்ணீர்களையும் அவருடையவும் உம்முடையவும் பெருமூச்சுகளையும் ஒரே வார்த்தையில் இயேசுவும் நீரும் இவ்வுலகில் அனுபவித்த சகல துன்பங்களையும் நித்திய பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தருளும். இந்த துன்பத்தின் வழியாக இரக்கத்தையும் மன்னிப்பையும் எனக்கு பெற்று தந்தருளும். ஆமீன். வியாகுல மாதாவிடம் நல்ல மரணத்திற்கான ஜெபம். வியாகுல மாதாவே, இயேசுவின் திரு சிலுவையின் அடியில் நின்றபோது தேவரீர் அனுபவித்த கொடிய வேதனையையும் இயேசுவின் மீது நீர் கொண்டிருந்த அளவற்ற நேசத்தையும் பார்த்து என் கடைசி அவஸ்தையில் என் அருகில் இருக்க தயை செய்வீராக. என் வாழ்வின் கடைசி 3 மணி நேரத்தை உமது தாய்க்குரிய இருதயத்திடம் நான் ஒப்படைக்கிறேன். நம் மகா பிரியத்திற்குரிய ஆண்டவரின் மரண அவஸ்தையோடு இந்த நேரத்தையும் ஒன்றித்து நித்திய பிதாவுக்கு ஒப்பு கொடுப்பீராக. என் மரணத்திற்கு முன்பாக உத்தமமான சிநேகத்தோடும் மனஸ்தாபத்தோடும் திவ்ய நன்மை உட்கொள்ளும் வர பிரசாதத்தையும் இயேசுவின் மெய்யான பிரசன்னத்தில் என் ஆத்துமம் என் உடலை விட்டு புறப்படும் வர பிரசாதத்தையும் எனக்கு பெற்றுத்தரும்படியாக கல்வாரியின் மீது உம்முடைய கண்ணீரோடு ஒன்றாக கலக்கப்பட்ட இயேசுவின் விலை மதியாத திரு இரத்தத்தை என் பாவங்களுக்கு பரிகாரமாக நித்திய பிதாவுக்கு அடிக்கடி ஒப்பு கொடுக்கும்படி உம்மை இறந்து மன்றாடுகிறேன். பரிபூரண அன்புக்கு பாத்திரமான மாதாவே, என் மரண வேளை நெருங்கி வரும்போது என்னை உம்முடைய குழந்தையாக இயேசுவிடம் சமர்ப்பித்து என் சார்பாக அவரிடம், மகனே, இவனை மன்னியும், ஏனெனில் தான் செய்தது இன்னதென்று இவன் அறியாதிருந்தான் என்று இவனை உம்முடைய ராஜ்யத்திற்குள் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்வீராக. ஆமீன். புனித வியாகுல அன்னைக்கு ஜெபமாலை.
பரிசுத்த கன்னி மரியாள் தமது திருமகனின் பாடுகள் நிமித்தமாக அனுபவித்த 7 வியாகுலங்களை தியானிப்போம். முதல் வியாகுலம். இந்த முதல் ரகசியத்தில் புனித கன்னி மரிக்கு சிமியோன் சொன்ன தீர்க்க தரிசனத்தால் தமது திருக்குமாரனுடைய மரணத்தையும் மனிதருடைய சேதத்தையும் அறிந்து அன்னை தமது இருதயத்தில் வியாகுல வாளால் ஊடுருவப்பட்டாள் என்று தியானிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இரண்டாம் வியாகுலம். இந்த இரண்டாம் ரகசியத்தில் புனித கன்னி மரியாள் தமது திருக்குமாரனை ஏரோது என்பவன் கொல்ல தேடுகிறதை அறிந்து இயேசுவை எடுத்துக்கொண்டு எகிப்து தேசத்திற்கு ஓடிப்போய் 7 வருஷம் அளவும் மகா துக்கம் அனுபவித்தாள் என்று தியானிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மூன்றாம் வியாகுலம். இந்த மூன்றாம் ரகசியத்தில் புனித கன்னி மரியாள் தமது திருக்குமாரனோடு தேவாலயத்துக்கு போன விடத்தில் 3 நாள் அவரை தேடியும் காணாது போனபடியால் தமது ஆத்துமத்தில் மிகுந்த வியாகுலப்பட்டாள் என்று தியானிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 4ஆம் வியாகுலம். இந்த 4ஆம் இரகசியத்தில் புனித கன்னி மரியாள் தமது திருக்குமாரன் கபால மலையில் மரணமடைய சிலுவை சுமந்து போகையில் அவரை எதிர்கொண்ட வினவின போது வாக்கு கேட்டாத வியாகுலம் அனுபவித்தாள் என்று தியானிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க,
ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஐந்தாம் வியாகுலம். இந்த ஐந்தாம் இரகசியத்தில் புனித கன்னி மரியாள் தமது திருக்குமாரன் சிலுவையில் அறையுண்டு எல்லோராலும் கைவிடப்பட்டு ஓர் ஆறுதலும் இல்லாமல் மரணம் அடைகிறதை கண்டு துக்க சாகரத்தில் அமிழ்ந்தி மனோவாக்கு கெட்டாத வியாகுலப்பட்டாள் என்று தியானிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆறாம் வியாகுலம்.
இந்த 6ஆம் ரகசியத்தில் புனித கன்னி மரியாள் தமது திருக்குமாரனுடைய திரு சரீரத்தை சிலுவையினின்று இறக்கி தமது மடி மேல் வளர்த்தி அதிலுள்ள காயங்களை உற்று பார்த்து கொண்டிருக்கையில் சொல்லக்கூடாத வியாகுலம் அனுபவித்தாள் என்று தியானிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 7ஆம் வியாகுலம். இந்த 7ஆம் ரகசியத்தில் புனித கன்னி மரியாள் தமது திருக்குமாரனுடைய சரீரத்தை கல்லறையில் அடக்கம் பண்ணின பின்பு அவருடைய மரணத்தையும் திருப்பாடுகளையும் தமது தனிமையையும் நினைத்து மட்டில்லாத கிளேசம் அனுபவித்தாள் என்று தியானிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும்
ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். தேவமாதா சிந்தின கண்ணீருக்கிறங்கி 3 அருள் நிறை ஜெபம் சொல்லும் வகையானது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். மிகவும் வியாகுலம் நிறைந்த கன்னிகையே, உமது திருக்குமாரனுடைய ஜீவியத்திலும் மரணத்திலும் நீர் அழுத கண்ணீரை பார்த்து நாங்கள் செய்த பாவங்களுக்காக மனஸ்தாபமாயிருந்து உமக்கு ஆறுதல் வரும் அளவும் நாங்கள் பிரலாபித்தள உம்மை மன்றாடுகிறோம். வியாகுல அன்னைக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்,
கிறிஸ்துவே, எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே, எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வேஸ்வரனுடைய பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களுக்குள்ளே உத்தம புனித கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உபாதனை அடைந்த அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாகுல அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்ணீர் சொரிந்த அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துயரமடைந்த அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கைவிடப்பட்ட அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆறுதலற்ற அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குமாரனை இழந்த அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வாளால் ஊடுருவப்பட்ட அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சஞ்சலத்தில் அமிழ்ந்திய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இருதயத்தினுள் சிலுவையை ஊன்றின அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துக்கமுள்ள அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்ணீர் சுனையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாடுகளின் திரளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொறுமையின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உறுதி நிலையின் குன்றே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பிக்கையின் பெட்டகமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கைவிடப்பட்டவருக்கு பேரின்ப அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உபத்திரவப்படுகிறவர்களுக்கு கேடயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவ்விசுவாசிகளின் ஜெயசீலியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிர்பாக்கியர்களுக்கு ஆதரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதியஸ்தர்களுக்கு அமிழ்தமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெலிந்தவர்களுக்கு திடனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். யாத்திரையில் அவதிப்படுகிறவர்களுக்கு துறைமுகமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெரும் புயலை தணித்தவளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துன்பப்படுகிறவர்களுக்கு தஞ்சமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துஷ்டர்களுக்கு அச்சமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசிகளின் பொக்கிஷமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீர்க்கதரிசிகளின் நேத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலர்களின் உதவியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சிகளின் கிரீடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஸ்துதியர்களின் ஒளியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியாஸ்திரிகளின் ஆரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கைம்பெண்களின் தேற்றரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல புனிதர்களின் ஆனந்தமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாகத்தக்கதாக மிகவும் வியாகுலமுள்ள கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. சுவாமி, தேவரீர் சிமியோன் தீர்க்க தரிசனம் சொன்னபடியே பாடுபட்ட பொழுது மகிமை பிரதாபமுள்ள கன்னி தாயான மரியாயின் மகா மதுரமான ஆத்துமம் வியாகுலங்களால் ஊடுருவப்பட்டதாமே. அவள் வியாகுலத்தையும் வேதனையையும் வணங்கி ஆராதிக்கிற நாங்கள் அவருடைய சிலுவையை சுமித்திரையாய் நேசித்து சகல புனிதர்களின் மகிமை உள்ள பேறுகளினாலும் மன்றாட்டுகளினாலும் உமது திருப்பாடுகளின் பலனை அடையும்படி தயை புரிந்தருளும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, துன்பங்கள் நம்மை சூழ்ந்தாலும் கலங்காதீர்கள். சிலுவை அடியில் நின்ற வியாகுல அன்னையைப் போல
துன்பத்தில் தளரா மனம் கொண்டு உங்கள் துயரத்தை ஜெபத்தால் வென்றிடுங்கள். இறைவனின் வல்லமை உங்கள் நோய்களை நீக்கி கட்டுகளை அறுத்து உங்கள் இல்லங்களில் சமாதானத்தை பொழிவதாக. அன்னை மரியாள் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருந்து வழிநடத்துவாராக. நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபியுங்கள். இறைவனின் ஆசீர்வாதம் என்றும் உங்களோடு நிலைத்திருக்கும். ஆமீன்.